நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் கேளடி. ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினே. ஓ பாப்பா லாலி எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். சரணம் ஸ்பெஷலி வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். பல்லவி நல்லா இருந்தது, பட் அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அந்த லோவர் ரெஜிஸ்டரில் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பளிச்சுன்னு அது உட்காரல, அவ்வளோதான். பட் தேர் வாஸ் நோ, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் அந்த மேலே பாடும்போது அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அது சின்னது பெருசு பண்ணி பாடினதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு நல்ல சிங்கராக வருங்காலத்தில் வரக்கூடிய எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கிறேன். ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பாடகருக்கும் கனவு. அந்த ரெக்கார்டிங்கில் எப்படி சொல்லி கொடுத்தாங்க, அது அதர் லாங்குவேஜில் அண்ணன் எஸ்பிபி எப்படி பாடினார், எவ்வளோ பெரிய மாபெரும் ஹிட்டு தெலுங்கில் கீதாஞ்சலி. அவர் அமெரிக்காவில் இருந்தார், டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவர் வரத்துக்கு ஒன் மோர் வீக் லேட் ஆகுது. எஸ்பிபி சார், மணிரத்னம் சார் வந்து வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இளையராஜா சார் வந்து மனோவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 6 பாட்டும் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாம் நான் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்கிட்ட டேலண்ட் இருக்கா, என்னை விட நல்ல சிங்கர்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் பக்கத்தில் வச்ச நேரம். அந்த நேரத்தில் அந்த மகான் கண்ணில், அவருடைய மனசில், ஐடியாவில் அந்த மனோ அப்படின்ற பேர் வர்றது அதான் என் தாய் தந்தை செஞ்ச புண்ணியம், என் மனைவி மக்கள் செஞ்ச புண்ணியம். பெரும்பாலும் இளையராஜா சாருடைய கம்போசிஷன்ஸில் நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சங்கத்தையும் போடுற வாய்ப்பே கிடைக்காது. காரணம் என்னென்னா, முழு பாட்டு கம்போசிஷனே அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ஆர்கெஸ்ட்ரேஷனும் சரி, ஒரு நோட்டு மாறினாலும் ஆர்கெஸ்ட்ரா அந்த ப்ரோக்ரேஷன் ஃபுல்லாக மாறணும். நம்ம வேறு நோட்டுக்கு போனால் இங்கே கம்ப்ளீட் அடிபடும். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸில் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு கார்டு ப்ரோக்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி பார் கவுண்ட் பார்க்கும்பொழுது
நமக்கு அந்த அளவுக்கு போயிட்டுருக்கிற ஒரு கிரேட் இசைஞானி அவர்களோட இசை பயணத்தில் நானும் இருக்கேன் அப்படின்றது மறக்க முடியாதது. தேங்க்யூ. நீங்கள் பாடினதுக்கு ரொம்ப நன்றி.